ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 27. சரியா? ஸோ கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸில் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு கன்சிஸ்டன்சியாக அந்த இதெல்லாம் எடுக்க முடியல. ஐ எம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இன்னும் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. சரியா? அதில் இம்பார்ட்டன்ட் 2 3 இருக்குது. லாஃப்ட்டு, இந்த மாதிரி பூலியன், ப்ரோபூலியன், இந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ரோ கட்டர் இருக்குது. ஸோ அதில் பூலியன், ப்ரோபூலியன்லாம் நம்ம ஆல்ரெடி நோட்டட். அதுக்கப்புறம் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஷேப் மெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஷேப் மெர்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ல இந்த பார்த்தீங்களா இருக்கு ஷேப் மெர்ஜ். இந்த ஷேப் மெர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி டிரா பண்ணியிருக்கிறேனே. ஸோ இந்த பாக்ஸை போட்டீங்கன்னா தான் எனபிள் ஆகும். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் இதை வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இது வந்து புரியும். மெர்ஜ்னா என்ன? இப்போ ஒரு மெர்ஜ்னா என்ன? ஆ, ஒண்ணு இன்னொன்னு கூட வந்து இணையறது. அதாவது மெர்ஜ் ஆகுறது தான் நம்ம வந்து அதாவது சேர்றது தான் நம்ம வந்து மெர்ஜ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஷேப்ன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? அப்ப ஷேப்ன்னா என்ன? இத நம்ம ஷேப் ஏதாச்சும் படிச்சோமா இதுவரைக்கும்? இப்ப இது வந்து 27வது பார்ட் தான் போயிட்டு இருக்கு. அந்த 27 பார்ட்ல இன்டர்ஃபேஸ் அது இது பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ், எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ், அடுத்து காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் இவ்வளவுதான் நான் சொல்லி தந்திருக்கேன். அதாவது 3D ஆப்ஜெக்ட் பத்தி தான் சொல்லி தந்திருக்கேனே தவிர ஷேப்பை பத்தி சொல்லல. நான் ஆல்ரெடி சொன்னேன், கிரியேட், ஜியாமெட்ரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் இருக்கு. இதில் பார்த்தீங்களா இருக்கு ஷேப்பு. இந்த ஷேப்புங்கிறது வந்து 2D. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வரும். சரியா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷேப்புன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஷேப்பை வச்சு மட்டும்தான் இது வந்து ஒர்க் பண்ண முடியும். சரியா? அதாவது இந்த ஷேப்பும் இந்த 2Dயும் 3Dயும் மெர்ஜ் ஆகும்போது, அதாவது அந்த ஷேப்பு இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸ் கூட மெர்ஜ் ஆகுறனால தான் இது வந்து ஷேப் மெர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதனால என்ன யூசேஜ்? ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல. சரி, ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லாம என்ன பண்றது? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ்ல போய் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பாக்ஸ் தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாக்ஸை வச்சே நான் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். அதனால சரி, ஜஸ்ட் அப்படி இப்ப நான் என்ன பண்றேன், அப்படியே இங்க வந்து அப்படியே மேலே கொண்டு வரேன். ஓகேவா? சரி, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். சரியா? ஸோ ரவுண்ட் ஆஃப் கண்டிப்பா பண்ணுங்க. ஏனோ தானோலாம் நீங்க வந்து டிசைன் பண்ணக்கூடாது. சரியா? நீங்கலாம் ஃபியூச்சர் டிசைனர்ஸ். சரியா? 3D விஷுவலைசர்னு சொல்லுவோம். 3ds மேக்ஸ் அப்படிப்பட்ட கோர்ஸ். இந்த SketchUp அந்த மாதிரிப்பட்ட குட்டி குட்டி விஷயம்லாம் கிடையாது இது. அது வந்து செம்மையான ஒரு கோர்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இதுல நீங்க வந்து கொஞ்சம் இன்டெப்த்தா ரொம்ப என்ன சொல்றது, டீப்பா லேர்ன் பண்ணீங்கன்னா உங்க லைஃபே வேற லெவல்ல போகும். அப்படிப்பட்டது தான் 3ds மேக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ராப்பரா சொல்லி தர்றது, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேணும். சரியா? நல்ல ஆளா சூஸ் பண்ணுங்க நீங்க. ஓகேவா? நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. வேற ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சுக்கிட்டு இந்த காம்போ ஆஃபர்ல இப்போ சொல்லி தராங்க அப்படி இப்படின்ட்டு என்னமோ சொல்லுவாங்க. அது எனக்கே பார்க்கறது கொஞ்சம் இதுவா இருக்கும், பாவமா இருக்கும். ஸோ அதனால நீங்க சூஸ் பண்ற ட்ரெய்னர் வந்து பக்காவாட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? 3ds மேக்ஸ் நீங்க நினைச்சாதான் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 கொடுத்துக்கலாம். 45 வேண்டாம், ஒரு 55 கொடுக்குறேன். ஓகேவா? 55 சென்டிமீட்டர்ல கொடுக்குறேன். ஓகேவா? விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்கட்டும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 போட்டுருவோமா? வேண்டாம், 320 இருக்கட்டும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ். சரியா? நல்லாவே தெரியும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி பக்காவா வச்சிருக்கேன். இந்த நான் பண்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. நான் என்னென்ன பண்றேனோ அதே மாதிரி பண்ணுங்க. சரியா? இன்கேஸ் நீங்க யூனிட்ல சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா இன்ச்சஸ்ல இல்லைன்னா ஃபீட்ல கூட கொடுத்துக்கலாம், தப்புலாம் இல்லை. சரியா? ஓகே. இப்போ என்ன தெரியுமா பண்ண போறேன், அப்படியே ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கிறேன். சரியா? ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கிறேன். எப்பவுமே வந்து நீங்க வந்து டிசைன் பண்றீங்கன்னு வைங்க, மேக்ஸிமம் நீங்க வந்து இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்க ஓகே. பட் சப்போஸ் நீங்க வந்து டாப் ஒயர் ஃப்ரேம்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு கலர் இருக்கும். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு டீ பாட்டு போடுறேன்னா, இது ஒரு கலர்ல வந்துருச்சா? திரும்ப டீ பாட்டு போடுறேன். இது இன்னொரு கலர். திரும்ப டீ பாட்டு, இது இன்னொரு கலர். திரும்ப ஒரு டியூப், இது இன்னொரு கலர். இது வந்து ரேண்டமா கலர் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இது எதனால அப்டின்னா,
ஒரே கலர்ல இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டா தெரியாது. சரியா, கொஞ்சம் இதுவா இருக்கும். சரியா, இப்ப பார்த்தீங்களா, இப்ப 2 எண்ணம் இருக்குது. 2ம் வேற வேற கலர்ல இருக்கிறனால, நம்ம அப்பியரன்ஸ் நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ப்ளோயிங் ஆகுற மாரி இருக்கு. ஸோ, இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்டின்னா, எப்பவுமே இப்ப நான் வந்து கிரிட் ஆஃப் பண்றேன் பாருங்க. ஸோ, இந்த 2 இது போட்டிருக்கோம். இதுல எந்த கலர் வந்து எடுத்து காமிக்குது? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவீங்க, இந்த பிங்க் கலர்ன்னு சொல்லுவீங்க. கரெக்ட்டா? அதாவது இது வந்து லைட் கலரா இருக்கு. இந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் இத விட இது பெட்டரா தான் தெரியுது எனக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? சப்போஸ் நீங்க வந்து ம் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்க. கொஞ்சம் அப்பியரன்ஸ் கொஞ்சம் கம்மியா தெரியிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா செலக்ட் பண்ணி இந்த கலர மாத்திக்கோங்க. சரியா? நான் ஒயிட்ல வச்சுக்கிறேன். இல்லன்னா கொஞ்சம் டார்க்கான ஒரு இதுல வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்ல போய் பாருங்க. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு இத விட இது நல்லா தெரிஞ்சுச்சு. இப்போ இந்த பிங்க் கலர விட இது கொஞ்சம் பெட்டரா தெரியுதுல்ல? என்ன சொல்றீங்க? ஸோ இந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா மாத்திக்கணும். சரியா? ஸோ இப்படி பண்றதுல என்ன பெனிஃபிட் அப்டின்னா, கண்டிப்பா பண்ணணும் அப்டிலாம் கிடையாது. சரியா? ஜஸ்ட் உங்க இம்ப்ரூவ்மெண்ட்ட வந்து ஹை பண்ணிக்கலாம். ஹை லெவலுக்கு கொண்டு போகலாம். சரியா? ஓகே. டிசைன் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் கொஞ்சம் அதிகமாகும். சரியா? வேலைய வந்து பண்றது ஈஸியா இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது நமக்கு. அதனால தான். ஓகேவா? சரி. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, டிலீட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். போயாச்சா? ஷேப் மெர்ஜ் சரியா? கண்டிப்பா ஷேப் வேணும். ஷேப் நான் எடுக்கலையே எப்படி சார் சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிதான். ஷேப் வந்து ஃபுல்லா நான் வந்து அப்கமிங்ல போடுவேன் நானு. இப்ப எனக்கு இந்த சப்ஜெக்ட்ட வந்து கவர் பண்ணணும். சரியா? இப்ப அதனால நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ம். உங்க விருப்பம் தான். எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகே. இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஸோ, அத ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, காப்பி பண்ணி இங்கிட்டு வைக்கிறேன். ஸோ, இந்த ரெக்டாங்கிள நான் என்ன பண்றேன்னா, ரவுண்ட் ஆஃப் பண்றேன். விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 145 குடுக்குறேன். லென்த் வந்து ஒரு 45 இருக்கட்டும். ஓகே. ஜஸ்ட் இந்த மாரி வச்சு ஜஸ்ட் அலைன் பண்ணலாம். நான் அலைன் உங்களுக்கு சொல்லி தராதனால, அலைன்ல நெறையவே இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஏரியால இப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த 2யும் காப்பி பண்ணி இப்படி வைப்போம். ஓகேங்களா? இந்த மாரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ, இப்போ என்ன ஆயிடுச்சு 2 எண்ணம் வச்சுட்டோம். இனி இத என்ன பண்றேன்னா, இதையும் இத அப்படியே நான் என்ன பண்றேன், கீழ இழுக்கிறேன். ஓகேங்களா? கீழ இழுத்துக்கிட்டு, இதோட விட்த்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வைக்கிறேன். லென்த்த வந்து ஒரு 80 வைக்கிறேன். 80 இல்ல, ஒரு 150 போடுவோமே. ஓகேவா? ஸோ, இத இந்த லெவல்ல கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஓகே. ம். ஓகே. இனி இத அப்படியே காப்பி பண்ணி இங்கிட்டு வைங்க. வச்சாச்சா? இனி இந்த 2யும் காப்பி பண்ணி அப்படியே இங்கிட்டு வைங்க. சரியா? இனி இந்த 2யும் காப்பி பண்ணி அப்படியே கீழ வைங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ, இத விட கொஞ்சம் கூட அட்வான்ஸா பண்ணலாம். பட் நான் அந்த அளவுக்கு போகல. ஓகே. ம். சரிதான். ஸோ, இனி என்ன பண்ணிக்கிறேன், திரும்ப நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிக்கிட்டு, இதோட விட்த்த கம்மி பண்ணுங்க. லென்த் 150ன்னு இருக்கா, ஒரு 50 மாத்துங்க. விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 மாத்துங்க. ஓகேவா? 25 கூட வேண்டாம். ஒரு 30. இத வந்து ஒரு 40. ஓகேவா? ஸோ, இந்த அளவுக்கு இத கொண்டு இங்கிட்டு வைங்க. தென் இத அப்படியே காப்பி பண்ணி ஓகே. இப்போ இந்த 2யும் சூஸ் பண்ணி இங்க வைங்க. இத அப்படியே காப்பி பண்ணி இங்கிட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ, இதில பெருசா எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஸோ, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். தேவை அப்புட்ன்னா இத காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிக்கிட்டு, இத வந்து என்ன பண்ணலான்னா, ம் இது உங்களுக்கு சொல்லி தரல. இருந்தாலும் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். வேற வழி இல்ல. ஓகே. ஸ்னாப் எல்லாம் வச்சு பண்ணலாம். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. விட்டுருங்க. ஓகே. இப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? இப்ப பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்தீங்கன்னு வைங்க. தெரியாது அது. ஏன் தெரியாது?
நான் F3 பிரஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அதெல்லாம் உள்ளாடி போயிடுச்சு. பட் அது உள்ளாடி போகக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், டாப் வியூல போய் தேவையில்லாமல அந்த கிரிட்ட வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஓகே. பண்ணிக்கிட்டு அப்படியே இழுத்து வெளிய வச்சுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கபோர்டு மாரி பண்ணியிருக்கேன். கபோர்ட்லாம் கிடையாது. இத பார்த்தா எவனும் கபோர்டுன்னு சொல்ல மாட்டான். பட் கபோர்டு மாரி பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் மெர்ஜ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா F4 ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? F4 ஆன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், நமக்கு அதாவது இந்த ஷேப்ப இந்த பாக்ஸுக்கு கூட நான் மெர்ஜ் பண்ணணும். அதாவது இந்த ஷேப்ப இதுக்கு கூட மெர்ஜ் பண்ணணும். அதுக்காக தான் இதோட பேரு ஷேப் மெர்ஜ்ன்னு பேர் வச்சாங்க. சரியா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பாக்ஸஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஷேப் மெர்ஜ் செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக் ஷேப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இன்ஸ்டன்ஸ்ல இருக்கட்டும். பிக் இன்ஸ்டன்ஸ பத்தி நான் ஆல்ரெடி நேத்தே போட்டுருக்கேன். நேத்தே சொல்லி தந்தேன். அதாவது லாஸ்ட் வீடியோல சொல்லி தந்தேன். ஸ்டார்ட்டிங்ல இந்த 4 எண்ணத்த பத்தியும் நான் வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே. பிக் ஷேப். சரியா? இப்போ ஓப்போரன்ஸ் அப்படிங்கிற இதுல மெஷ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், பிக் ஷேப் குடுக்குறேன். கரெக்ட்டா பிக் பண்ணுங்க. 1 இங்க பார்த்தீங்களா? ஷேப் 1 வந்துருச்சா? 2 இங்க பார்த்தீங்களா? நான் குடுக்க அங்க மெர்ஜ் ஆகுது. 3 ஒவ்வொன்னா அடிங்க. மெதுவா பண்ணுங்க. ஸ்பீடா பண்ணக்கூடாது. மெதுவா பண்ணுங்க. அடுத்து இது, அடுத்து இது, அடுத்தது இது. தென் இது, தென் இது, தென் இது. இங்க பார்த்தீங்களா? இந்த ஷேப் எல்லாமே இங்க அட்டாச் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதா? அட்டாச் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். சரியா? அதாவது ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட்ன்னு சொல்லும். அது மாடிஃபையர் அப்படிங்கிற இந்த பார்த்தீங்களா இருக்கு. மாடிஃபையர் லிஸ்ட்லயும் இருக்குது. அத நான் இதுவரைக்கும் எடுக்கல. எடுக்கும்போது சொல்லி தரேன். மாடிஃபையர்ஸ்ல போங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெஷ் எடிட்டிங்ன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இந்த மெஷ் எடிட்டிங்ல பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட். அந்த ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, எதுவுமே வராது. சரியா? அப்ப வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த பாருங்க இருக்கு அமௌண்ட். இந்த அமௌண்ட்ட மைனஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணீங்கன்னா வெளிய போயிரும். நமக்கு உள்ளாடி தான் வரணும். இங்க பாருங்க. வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் தெரியுமா? இந்த ஷேப் மொத்தமா நமக்கு தேவையில்ல. டிலீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. டிலீட் பண்ணிட்டீங்களா? இப்போ இத செலக்ட் பண்ணுங்க. மாடிஃபையருக்கு போங்க. இங்க பாருங்க. தெரியுதா? ஸோ இந்த அமௌண்ட்ட பார்த்தீங்களா? இந்த அளவு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, உள்ளாடி வந்து ஒரு கபோர்ட் டிசைன் மாரி பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. ஓகேவா? கபோர்ட் டிசைன் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. இப்படியும் பண்ணலாம்னு நான் சொல்லி தரேன். ஓகேவா? இது சும்மா டம்மியா நம்ம வந்து கிரியேட் பண்ணது தான். ஸோ ஒரிஜினலா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சரியா? இது சும்மா நம்ம வந்து ஜஸ்ட் பிராக்டிஸ்க்காக பண்றது. ப்ரொஃபஷனலான ஸ்னாப்பு, டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு கரெக்ட்டா அலைன் பண்ணி பண்ணும்போது, இன்னமும் நல்ல ஒரு அவுட்புட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சரியா? அப்போ வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் இந்த மாரி தான் பண்ணணும்னு நான் சொல்லி தரல. இப்படியும் பண்றதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு அப்படின்னு தான் சொல்லி தரேன். ஏன்னா இதுவரைக்கும் நாம இத வந்து எடிட்டபிள் பாலியா மாத்தல. சரியா? எடிட்டபிள் பாலி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகேவா? ஏன்னா ஃபியூச்சர்ல நான் போடுறேன் பேசிக் எல்லாம் முடிச்சுக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதெல்லாம் பண்ணும்போது நம்ம செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி, ஸோ நெறைய விஷயம்லாம் இருக்குது அதுல. சரியா? ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து இது வந்து ஒரு மாடல் மாரி பண்ணிட்டோம் நம்ம. கரெக்ட்டா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லி தந்த மாரியே போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களா ஓனா கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? நான் டீச் பண்ணது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. பாய்.